ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்கணும்னா, இந்திய விமான நிலைய ஆணையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்திய விமான நிலைய ஆணைய மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சத்தின் கீழே செயல்படுது. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் 137 விமான நிலையங்களை இந்த விமான நிலைய ஆணையமே நிர்வாகம் செய்கிறாங்க. மத்திய அரசின் கீழ் செயல்படும் சட்டப்பூர்வ ஆணையம் என்பதால் இதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அதிகமான சம்பளம் சலுகைகளும் கொடுக்குறாங்க. தற்போது மத்திய அரசினுடைய இந்த வேலைவாய்ப்பு தற்போது காலியாக உள்ள 309 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தற்போது கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இதுதான் வேலையினுடைய பெயர். மொத்தம் 309 காலி பணியிடங்களை தற்போது நிரப்புறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவில் பிஎஸ்சி இயற்பியல் கணிதம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாடப்பிரிவு கொண்ட இன்ஜினியரிங் பட்டம் முடித்து இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணிதம் மற்றும் இயற்பியல் ஏதாவது ஒரு செமஸ்டரில் படித்து இருந்து நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆங்கிலம் எழுதவும் பேசவும் உங்களுக்கு சரளமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் அதிகபட்ச வயது 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷத்துக்கும் ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷத்துக்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் 32 வயது வரையும், ஓபிசி பிரிவினர் என்றால் 30 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வயது வரையும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் 15 ஆண்டுகள் வரையும் வயது வரம்பில் உங்களுக்கு தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதத்திற்கு 40,000 முதல் 1,40,000 வரையும் சம்பளமாக வழங்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்த அளவில் கணினி வழியிலான தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, குரல் பரிசோதனை, மனோவியல் சோதனை, உளவியல் மதிப்பீடு, உடல் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்டவை அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணும். தேர்வு கட்டணமாக 1000 ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.aai.aero இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான கடைசி நாள் 24/5/2025. நண்பர்களே, தகுதியும் ஆர்வமும் உள்ளாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.